இன்றைக்கி வந்து சென்சார்ஸ் இதை பற்றி பார்ப்போம். அதாவது காரில் மொத்தமாக எவ்வளோ சென்சார் இருக்குது, எல்லாமே எவ்வளோ சென்சார் இருக்குது அப்படிங்கிறத எல்லா சென்சார் பற்றியும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த ஒரே வீடியோவில் சென்சாரை பற்றி எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சென்சார்னால் இந்த காரில் என்னென்ன சென்சார் இருக்குன்னா இந்த சென்சார் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓட்டு சென்சார் எதுக்கு ஒர்க் பண்ணுது, மாஃப் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதையுமே சொல்லலாம். குயிக்காக சொல்லி முடிக்கிறேன், ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு சென்சாரில் வந்து ஒரு கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. அதாவது இந்த சில பார்ட்ஸுக்கு சில பார்ட் ஆஃப் சென்சார் தனியாக இருக்குது. அதான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் சென்சார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஓகேவா? அடுத்தது ஏர்ஃப்ளோ சென்சார்னு சொல்லிட்டு சம் சென்சார்ஸ் இருக்குது. அடுத்தது ப்ரெஷர் சென்சார்ஸ்னு சொல்லிட்டு சம் சென்சார்ஸ். அடுத்தது டெம்பரேச்சர் சென்சார்னு சொல்லிட்டு சம் சென்சார்ஸ். அடுத்தது ஏர் எமிஷன்ஸ் அந்த திங்ஸ் அதோட சென்சார் இருக்குது, ஓகேவா? நம்ம வந்து ஒன்று இப்போ வந்து சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன் சென்சாரில் என்னென்ன சென்சார் இருக்குது? ஓகே, ஃபஸ்ட்டு கிராங்க் பொசிஷன் சென்சார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆர்பிஎம்லாம் நம்ம பார்ப்போம்ல, காரில் வந்து இந்த டெக்கோமீட்டரில் இருக்கும் பாருங்கள், 1000 RPM, 2000 RPM, 3000 RPM. இந்த ஆர்பிஎம்லாம் வந்து எப்படி வருதுன்னா அதுக்கு காரணம் இந்த சென்சார் தான், கிராங்க் பொசிஷன் சென்சார் தான். அதாவது இப்போ ஃப்ளைவீல், இப்போ கிராங்க்கில் வந்து இதை சென்சார் ஃபிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ளைவீல் வந்து சுற்றும். ஏதாவது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2000 RPMனு சொல்லிட்டு வெஹிக்கிளில் இப்போ போயிட்டுருக்குன்னா, விச் மீன்ஸ் 2000 தடவை பெர் மினிட், அதாவது ரிவால்யூஷன் பெர் மினிட்னு சொல்லுவாங்க. 2000 தடவை ஒரு நிமிஷத்துக்குள்ளே 2000 தடவை சுற்றுதுன்னு அர்த்தம். 3000னா ஒரு நிமிஷத்துக்குள்ள 3000 தடவை வந்து சுற்றிட்டு இருக்கு கிராங்க்கு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? இதுதான் ஆர்பிஎம். இதுதான் இந்த சென்சார் வந்து சொல்லுது. இப்போ வண்டியில் 4000 RPM வண்டி போய்ட்டுன்னா அது இந்த சென்சார் தான் பண்ணி சொல்லுது. எப்படின்னா அந்த ஃப்ளைவீலில் டீத் இருக்கும், அந்த டீத்தை வந்து கவுண்ட் பண்ணும். அதுக்கு தெரியும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து அதுக்கு தெரியும் அந்த சென்சாருக்கு. இது வந்து ஈஸியாக மானிட்டர் பண்ணிகிட்டே வரும், ஓகேவா? அதில் வந்து அந்த டீத் வந்து சப்போஸ் பிரேக் ஆகிருக்கு, ஒரு டீத் 2 டீத் பிரேக் ஆகிருக்கு அப்படின்னா அந்த சென்சார் வந்து இது பண்ணுறோம், ஃபைன் பண்ணி இப்போ 2 டீத் பிரேக் ஆகிருக்குன்னா நமக்கு ஈஸியில் வந்து செக் இன்ஜின் லைட்டில் ஒரு லைட் ஒன்று எரிய ஆரம்பிச்சோம். நம்ம வந்து அதுலேருந்து புரிஞ்சுக்கொண்டே அது ஒரு சென்சார் வந்து எரர் இருக்குது. இது தனித்தனிக்கு ஒரு கோடு இருக்குது. நீங்கள் வந்து ஈசியூவில் வந்து நீங்கள் அந்த ஸ்கேன் பண்ணுற இந்த டிவைஸ் என்ன வந்து டயக்னிஸ் கண்டுபிடிக்கிற அந்த டிவைஸ் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு காட்டும், சம்திங் P0122 P0135 அப்படின்னு சொல்லிட்டு கோடு காட்டும். அந்த கோடுக்கான அர்த்தம் ஒன்று இருக்குது. இந்த கோடுக்கு வந்து இந்த சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அப்போனா நம்ம கண்டுபிடிச்சோன்னா இந்த வந்து கிராங்க் பொசிஷன் சென்சார் ஏதோ ஃபால்ட்டு ஏதோ சொல்லுது. அப்போனா ஒன்று டீத் வந்து ஏதோ கட் ஆகிருக்கு, அதனால் ஆர்பிஎம் சரியாக இதாக மாட்டேங்குது அப்படின்ட்டு. இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த பொசிஷன் சென்சாரில் வந்து ஏதோ ஒரு தப்பு இருந்தாலோ, ஏதோ ஒர்க் ஆகலை அப்படின்னு இருந்தாலோ, இது எப்படின்னா உங்களுக்கு இந்த இக்னிஷன் டைமிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இது இந்த கிராங்க்கு சுற்றுறது மூலயமா தான் இதுக்கு எல்லாமே ஒரு கனெக்ட் இருக்குது. இந்த இக்னிஷனுக்கு, அப்புறமேட்டு ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து நீங்கள் ஒர்க் ஆகலை, இல்லை கரெக்டாக ஏதோ தப்பான சிக்னல் காட்டுதுன்னா இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நீங்கள் போகிற மைலேஜ், நீங்கள் இன்ஜின் மைலேஜ் போராக இருக்கும். அதுமாரி இக்னிஷன் வந்து டைம் வந்து தப்பாக அடிக்கும், நாக் டைம் தப்பாக இருக்கும். அப்புறமேட்டு இந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து டைம் தப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பஷன் சேம்பர் உள்ளார பிஸ்டன் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது, டிடிஎஸில் இருக்கா பிடிஎஸில் இருக்காங்கிறது கூட இந்த கிராங்க் பொசிஷன் சென்சாரை வந்து நமக்கு வந்து அது மூலயமா கண்டுபிடிச்சி கொடுக்கும், ஓகே? இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் சொல்லியாச்சு, ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேம் பொசிஷன் சென்சார். அதாவது கேம் சென்சார்னா ஒன்று தான், சேம் தான். கிராங்க் எப்படியோ இதே சேம், அதுதான் அதேமாரி தான், அதுவும் சேம் தான். கம்பஷன் சேம்பர் உள்ள வந்து பொசிஷன் எந்த டிடிஎஸில் பிடிஎஸில் இருக்கிறது இது மூலியமாகவும் தெரியும். ப்ளஸ் வந்து இதில் அந்த நாக்கு நம்ம அடிக்குது பார்த்தீங்களா, அதுவுமே இந்த சென்சார் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக காட்டும். எப்படி கிராங்க்கும் அதேமாதிரி தான். நீங்கள் எப்படியுமே கிராங்க்லேருந்து வந்து ஒரு பெல்ட் வந்து கேம் ஷாஃப்ட்டுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் எப்பயுமே. ஸோ நீங்கள் கிராங்க் பொசிஷன் சென்சார் வந்து எந்தெந்த ஒர்க்லாம் பண்ணுதோ அதேமாரி கேம் சென்சார் ஃபெயிலியர் ஆச்சாலும் இந்தமாரி ப்ராப்ளம் ஆகும். போகிற மைலேஜ், இந்த இக்னிஷன் சிஸ்டம், அப்புறம் இந்த ஃபியூலில் இன்ஜெக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து கூட இதாகும், ஓகேவா? கிராங்க் பொசிஷன் சென்சார், கேங்க் பொசிஷன் சென்சார் 2 சொல்லியாச்சு, ஓகே? அடுத்தது த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இப்போ வந்து நீங்கள் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 30% ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஏர் வந்து உள்ளே போகிறது வந்து
இந்த சென்சார் ப்ரெஸ் பண்ணுறது மூலமா நம்ம இந்த ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணுறது மூலமா சென்சாருக்கு தெரியும் 30% ப்ரெஸ் ஆகிருக்குன்னு. அப்போ 30% இவ்வளோ ஏர் போகுது அப்படிங்கிறது ECUக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டு போறேன். எவ்வளோ தூரம் இப்போ நம்ம 30% வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா ECU வந்து தெரியும் 30% ஆஃப் ஏர் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ECU வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்றபடி எல்லாமே ஃபியூல் மிக்சர்லாம் கரெக்டாக கொடுக்குறது. இந்த த்ராட்டில் அந்த பட்டர்ஃப்ளை வால்வ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதுக்கேற்றபடி 30%, 50, 70 அப்படிங்கிறது ECU வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? அதோட ஏர் எவ்வளோ உள்ளே போகுதுங்கிறத. இதுதான் வந்து த்ராட்டில் பொசிஷன் சென்சார். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ளோ சென்சார். அதாவது இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் சென்சார் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஏர் ஃப்ளோ சென்சார். இந்த ஏர் ஃப்ளோ சென்சாரில் கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மேப்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷன் தான் நடக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃப்ளோ சென்சார் வந்து மாஸ் ஆஃப் ஏர் ஃப்ளோ சென்சார்னு சொல்லுவாங்க. மேப் சென்சார்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஏர் ஃப்ளோ சென்சார்ஸில் வந்து கொஞ்சம் சென்சார் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேப் சென்சார், AFM சென்சார்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எல்லாமே லிட்டரலாக ஒரே ஃபங்க்ஷன் தான் நடக்குது. இது என்னன்னா எப்படின்னா இன்லெட் மேனிஃபோல்டுக்கு முன்னாடி ஒரு சென்சார், பின்னாடி ஒரு சென்சார், ஏர் ஃபில்டருக்கு அடுத்தது இந்த சென்சார் வரும், அந்த மேப் சென்சாருங்கிறது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த ஏர் ஃப்ளோ சென்சார் என்ன பண்ணுதுங்கிறது டோட்டலாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இந்த மேப் சென்சார்னு வச்சுக்கோங்களேன். இதோட வேலை என்னன்னா, இப்போ ஏர் ஃபில்டருக்கு அடுத்தது இருக்கும். ஓகே, எவ்வளோ அளவான ஏர் வந்து உள்ளே போகுது. ஓகே, இது வந்து எப்படின்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து இன்ஜின்குள்ளார போகுது அப்படிங்கிறத வந்து இந்த மேப் சென்சார் வந்து மானிட்டர் பண்ணி ECUக்கு அனுப்பும். அதுக்கேற்றபடி இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் நடக்கிறது இதெல்லாம் தான் வரும். when to inject the fuel and how much amount of inject the fuel, இதெல்லாம் வந்து இந்த மேப் சென்சாருக்கு ஏற்றபடி தான். இப்போ மேப் சென்சார் உங்களுக்கு தெரியுது, இவ்வளோ ஆக்சிஜன் வந்து உள்ளே வருது, இவ்வளோ நைட்ரஜன் உள்ளே வருதுன்னு. இந்த மேப் சென்சார் சொல்லிடுச்சுன்னா அதுக்கேற்றபடி ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்பஷன் சேம்பர் உள்ளே நடக்கும். அதுக்கு காரணம் இந்த மேப் சென்சார் சொல்கிறது. ஓகேவா? இந்த மேப் சென்சார், இந்த மேப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த பிளாட்டினம், அந்த டங்ஸ்டன்னு இது மூலயமா தான் அது வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஓகேவா? மேப் அதேமாரி AFM சேம் தான். ஏர் ஃப்ளோ AFM சென்சார்னு சொல்லிட்டு ரெண்டு மேப்புக்கும் AFMக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த சேம் ஒர்க் தான். how many amount ஆஃப் ஏர் வந்து உள்ளே வருது என்ட்ரி இன்டு த இன்ஜின் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா? இதுதான் இந்த ஏர் ஃப்ளோ சென்சார்ஸ் வந்து பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் சென்சார் சொல்லியிருந்தோமா. இப்போ ப்ரெஷர் சென்சார் என்னென்ன ப்ரெஷர் சென்சார்னு சொல்கிறோம். ஓகே, பார்த்தோமா. அடுத்து ப்ரெஷர் சென்சாரில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, மேப் சென்சார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மேனிஃபோல்டு அப்சல்யூட் ப்ரெஷர் சென்சார்னு சொல்லுவாங்க. எப்படி மாஃப் எப்படி ஒர்க் ஆகுதோ இதே மாதிரி தான் இப்போ இதுவுமே. இது வந்து இந்த மேப்புங்கிறது சில காரில் இருக்கும், சில காரில் இருக்காது. மேப் இருக்குன்னா அதில் வந்து நம்ம பார்த்தோம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து வருதுங்கிறது. இதில் வந்து அந்த ஏரோட ப்ரெஷரையும் வந்து இது வந்து மானிட்டர் பண்ணும். எந்த அளவு வந்து ப்ரெஷர் வந்து இன்ஜின்குள்ளே என்டர் ஆகுதுங்கிறதையும் மானிட்டர் பண்ணும். இது மூலயமா பர்ஃபெக்டான டேட்டா கிடைக்கும், ரீடிங் கிடைக்கும். ப்ரெஷரையும் நம்ம மானிட்டர் பண்ணுது, எவ்வளோ ஏரையும் உள்ள வரதையும் மானிட்டர் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே இன்ஜினில் இருக்கிற எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக நடக்கும். அதுக்கேற்றபடி இந்த கூலண்ட் நடக்கிறது, சர்க்குலேட் ஆகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த எக்ஸஸாக இந்த மேப் சென்சார் வந்து வச்சுருப்பாங்க. ஓகே, ப்ரெஷர் சென்சாரில் இந்த மேப் சென்சார் வந்து ஒன்று. அடுத்து வந்து ஆயில் ப்ரெஷர் சென்சாருங்கிறது இங்கே ஆயில் சென்சார் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஆயில் ப்ரெஷர் சென்சாருங்கிறது நிறைய இடத்துல இருக்கா, சில காரில் இருக்கும். ஆனால் கான்செப்ட் இதுதான். இந்த ஆயில் ப்ரெஷர் சென்சார் அப்படிங்கிறது வந்து இந்த செக் இன்ஜின் லைட் எரியும்போது எவ்வளோ அளவுக்கு வந்து ஆயில் இருக்குது. இன்ஜினில் வந்து ஆயில் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து இந்த லைட் எரியும். நம்ம அப்போனா இந்த இன்ஜினில் ஆயில் ஊற்றணும் அர்த்தம். அதில் என்ன ஒரு டயப்ரம் மாரி இருக்கும், ஆயில் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது இந்த டயப்ரம் டச் பண்ணிடுச்சுன்னா அதுக்கேற்றபடி வந்து அது ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். ஆயில் கம்மியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆயில் வந்து ஆப்ஜியஸாக நீங்கள் ஆயில் ஊற்றுறதா, இன்ஜினில் ஊற்றுறதான்னு அர்த்தம். ஆயில் ப்ரெஷருங்கிறது ஆயிலில் வந்து எந்த அளவு வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறது தான். ஓகே, அடுத்தது வந்து ஃபியூல் ப்ரெஷர் சென்சார். அடுத்து இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சார் சேம் தான். ஆயில் எவ்வளோ நம்ம அளவு இருக்குங்கிறத பார்க்குற மாதிரி இந்த ஃபியூல்லையும் காட்டும். பார்த்தீங்களா ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பாயிண்ட் ஃபியூல் இருக்குது, இவ்வளோ பாயிண்ட் ஃபியூல் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமும் இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சார் தான். ஆயில் ப்ரெஷர் சென்சார் எப்படி ஆயில் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்லுதோ அதேமாரி ஃபியூல் ப்ரெஷர் சென்சாரும் எவ்வளோ ஃபியூல் இருக்குது காருக்குள்ளே அப்படிங்கிறத சொல்கிறது இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சார். இது வந்து ஆயில் ப்ரெஷர் சென்சார்
அப்படிங்கிறது இந்த ஆயில் ஃபில்டர் கிட்ட, இந்த இன்ஜின் சம்பு அதுக்கிட்டேயுமே இருக்கும். இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சரும் அப்படி தான் இருக்கும். இந்த ஃபியூல் போகிற இடத்துல அந்த ஃபியூல் ரயில், காமன் ரயிலில் நீங்கள் காமன் ரயிலில் இந்த சென்சார் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சாரை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இது முடிச்சிட்டோம், பொசிஷன் முடிச்சிட்டோம், அடுத்து ஏர் ஃப்ளோ முடிச்சிட்டோம், அடுத்து ப்ரெஷர் முடிச்சிட்டோம். இப்போ டெம்பரேச்சர் சென்சார் உள்ள வரும். டெம்பரேச்சர் சென்சார் இது என்னன்னா ஐஏடின்னு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஐஏடினா இன்டேக் ஏர் டெம்பரேச்சர் சென்சார். அதாவது நம்ம இந்த மேப்பு எல்லாம் பார்த்தோம்னா மேப்பு ஏஎஃப்எம்லாம் இதெல்லாம் அடுத்து இதெல்லாம் இருக்கும். இந்த 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 டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ, அதாவது இன்டேக் வெளிலேருந்து வர்ற ஏர் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஐஐடி வந்து சொல்லும். இந்த ஐஐடி இருக்கிறது மூலயமா நீங்கள் பின்னாடி வரும். இப்போ நான் அடுத்தது நான் அந்த கூல் அண்ட் டெம்பரேச்சர் சென்சாரு, அப்புறம் அந்த ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சாரு, அடுத்தது வந்து ஆயில் டெம்பரேச்சர் சென்சார்லாம் இப்போ அடுத்து நான் சொல்கிறேன்னா இதெல்லாமே வந்து ஒரு காம்பினேஷனாக நடக்கிறது தான். எவ்வளோக்கு ஒரு டெம்பரேச்சர் சென்சார் அதிகமாக இருக்கும், இது எல்லாமே வந்து ஈஸி பர்ஃபெக்டாக அந்த டேட்டா வச்சுச்சுன்னா அதுக்கேற்றபடி ரிச் ஃபியூல் மீச்சரோ லீன் ஃபியூல் மீச்சரோ வந்து இன்ஜினுக்குள்ளே அனுப்பும். இதெல்லாம் தான் இந்த டெம்பரேச்சர் சென்சார் இதுக்காக தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த ஐஐடி சென்சார்னா நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ போல் வர்ற ஏரை வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குங்கிறத இது பண்ணுறது. நீங்கள் இதெல்லாத்தோட காம்பினேஷன் தான் இன்ஜின் வந்து இல்லை லோன்னு வரும் பாருங்க, டிகிரி செல்சியஸ் இவ்வளோ ஹையில் இருக்குது இவ்வளோ லோவில் இருக்குன்னு வரும் பார்த்தீங்களா. இது எல்லாமே இதில் தான் ரீசனு. இப்போ இன்ஜின் வந்து எவ்வளோ ஹீட்டு ஆகுது, இந்த செல்சியஸில் இருக்கும் லோன்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்ஜின் வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்குது கம்மியாக இருக்குது, அப்போ நம்ம வண்டி நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அலர்ட் வருது பார்த்தீங்களா. அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெம்பரேச்சர் சென்சார் ஒரு காரணம். அந்த டெம்பரேச்சர் சென்சாரில் இது ஒரு சென்சார். இந்த வர்ற ஏரும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து அதிகப்படுத்தும், ரிச்சா லீனாங்க அதுமாதிரி தான் எல்லாமே. அடுத்தது வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார். கூலண்ட் டெம்பரேச்சர் என்னன்னா நம்ம பார்ப்போம், அந்த கூலண்ட் டெம்பரேச்சர் இந்த ஆன்டிஃப்ரீஸுங்கிற ஒரு கெமிக்கல் மூலயமா இந்த க்ரீன் கலர் ரெட் கலர்லாம் சில ரோஸ் கலர்லாம் வரும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து கூலண்ட்டு. இந்த கூலண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி இன்ஜினை சுற்றி சர்க்குலேட் ஆகும். இந்த கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் இந்த ஏதோ எனிவேர் இந்த நியர்பை தட் கூலண்ட் பைப்பு கிட்ட வச்சுருப்பாங்க இந்த சென்சார். இந்த சென்சாரும் வந்து நமக்கு இது ஹெல்ப் பண்ணுறது தான் காரணம். எவ்வளோ வந்து இன்ஜின் வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கூலண்ட் சென்சார் வந்து மானிட்டர் பண்ணி ஈஸியாக அனுப்பும். ஈஸியாக அதுக்கேற்றபடி ரிச் ஃபுல் லீன் ஃபியூல் அனுப்பும். ஏன் இந்த எல்லாத்துக்கும் அந்த ரிச் லீன் ஏன் சொல்லனா, இன்ஜின் எவ்வளோ அதிக ஹீட்டாக இருக்கோ அப்போ வந்து அதிக ஆயில், அதாவது அதிக வந்து ஃபியூலை உள்ள பெட்ரோலோ டீசலோ அதிகமாக வந்து உள்ளே தெரிக்கும். அது பண்ணும்போது இன்ஜின் வந்து கொஞ்சம் கூலாகி இது அதிகமாக தெரிக்கிறது மூலயமா அது அப்படியே உடனே வெடித்து எக்ஸாஸ்ட் மூலயமா வந்து சைலன்சர் மூலயமா வெளில போதா. ஸோ அந்த டைம் அது ஸ்ப்ரே பண்ணுற டைமில் கொஞ்சம் இன்ஜின் கூலாகும். இதெல்லாம் தான் காரணம். இந்த சென்சார்ஸ்லாம் வந்து காம்பினேஷனாக வந்து ECU சொல்லி இது எல்லாத்தையும் டேட்டா எடுத்து வச்சுட்டு அதுக்கேற்றபடி ஃபியூல் மிக்சரை வந்து உள்ளார வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தான் காரணமே. ஓகேவா. இப்போ இந்த கூலர் டெம்பரேச்சர் சென்சார் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சார் அதேமாதிரி தான். இதில் வரும் ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த பெட்ரோல் இந்த எவ்வளோ விஸ்காசிட்டி எவ்வளோ டென்சிட்டி இருக்கிறது அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் வந்து இதை நோட் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் இந்த ஃபியூல் வந்து எவ்வளோ வந்து ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இது வந்து சொல்லும். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபியூல் ப்ரெஷர் சென்சார் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து எவ்வளோ ஃபியூல் டயப்ராம், அதே சேம் கான்செப்ட் வந்து இந்த ஃபியூல் டெம்பரேச்சர். இது டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறத எக்ஸாக்டாக வந்து இது பண்ணி சொல்லணும். இது வந்து இதுக்கு ஏற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாத்தோட டேட்டாவும் எடுத்துக்கிட்டு ரிச் ஃபியூலா இல்லை லீன் ஃபியூலாங்கிறது கொடுக்கும். ஓகேவா. அதுக்கு காரணமும் இந்த ஃபியூல் டெம்பரேச்சர் சென்சாரும் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் டெம்பரேச்சர் சென்சார். ஆயில் டெம்பரேச்சர் சென்சாருங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம இன்ஜினுக்கு நம்ம ஆயில் ஊற்றுறோம் பார்த்தீங்களா, இந்த ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா இந்த பிஸ்டன் இந்த காம்பனண்ட்டு எல்லாமே வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சர் சென்சார் வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இந்த எல்லாத்தோட காம்பினேஷன் ஆயில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குப்பா, கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா தெரிஞ்சிச்சுன்னா வர்ற ஏரும் அதிக டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக வருதுன்னா இதில் அந்த காம்பினேஷன் தான் நீங்கள் அதிக கூலண்ட்டை அனுப்புறது. ரேடியேட்டர் ஃபேன் ரொம்ப ஒரு கட்டத்தில் அதிகமாகிடுச்சுன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஆன் பண்ணிடும், ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தான் வந்து ஒரு காம்பினேஷனாக நடக்கிறனால தான் வந்து இந்த டேட்டாலாம் தேவை ECUக்கு. இதை வச்சுட்டு தான் இன்ஜினை வந்து பர்ஃபெக்டாக சர்க்குலேட் பண்ண முடியும் அந்த கூலண்ட்டு இந்த ஆயிலெலாம் வச்சு. ஓகே, இந்த ஆயில் டெம்பரேச்சர் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ஊற்றுற ஆயில் வந்து கரெக்டாக இருக்கிறது, கூலிங்காகவே வச்சுக்கிறது, இல்லைன்னா கரெக்டாக நார்மலாகவே இருக்கிறது, இதெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இதுக்கு அனுப்பும். ஸோ இதை வச்சுக்கிட்டு ரிச் ஃபியூலா ஏர் ஃபியூலாங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியம். இந்த ECU வந்து ரீடிங் எடுக்கிறது காரணம் ஏர் ஃபியூல் மிக்சருக்கும் ஒரு காரணம். ப்ளஸ் நம்மள்ட்டையும் சொல்லணும் இவ்வளோ டெம்பரேச்சர் வந்து கார் ரன் ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ இதுவாக இருக்குங்கிறது நம்ம சொல்ல பார்த்துக்கிட்டு கார் நிப்பாட்டி போடணும்னா நிப்பாட்டி போடுவோம். ஓகேவா. இதுதான் வந்து இந்த ஆயில் டெம்பரேச்சர் சென்சார்.
இது நம்ம வந்து பார்த்த பொசிஷன் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஏர் ஃப்ளோ பார்த்தோம், ப்ரெஷர் பார்த்தோம், டெம்பரேச்சரும் பார்த்தோமா. அடுத்தது இந்த எமிஷன் கைண்ட் ஆஃப் எமிஷன் சென்சார்ஸ். அதாவது இந்த எமிஷன் சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இந்த அதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க O2 சென்சார்னு சொல்லிட்டு, ஆக்சிஜன் சென்சார்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் இந்த இஜிடி கூட இதில் வரும். அப்புறம் நைட்ரஜன் சென்சார் நம்ம காரில் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த O2 சென்சார் பற்றி சொல்லணும். O2 சென்சார் அப்படிங்கிறது எதுக்குன்னு நான் பர்ஃபெக்டாக சொல்லணும். ரொம்ப முக்கியமான சென்சார் இந்த சென்சார். நீங்கள் எக்ஸாஸ்ட் மூலயமா மேனிஃபோல்டில் இது கனெக்ட் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, வர்ற எக்ஸாஸ்ட் புகையிலேருந்து மேனிஃபோல்டில் கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு O2 சென்சார். இந்த O2 சென்சார் என்ன பண்ணுதுன்னா, இன்ஜினுக்குள்ளார எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஆக்சிஜன் சென்சார் வந்து மானிட்டர் பண்ணி ECUக்கு அனுப்போம். ECU அதுக்கு ஏற்றபடி ஃபியூலை வந்து லீனா இல்லை ரிச்சாங்கிறத ஸ்ப்ரே பண்ணும். எக்ஸாம்பிள், அதிக ஆக்சிஜன் வந்து எக்ஸாஸ்ட் வழியாக வெளில வருது, அதாவது இன்னும் எரியாமலே வருதுன்னு தான் நான் பார்த்தோம். அதிக ஆக்சிஜன் வருதுன்னா அப்போனா என்ன பண்ணணும், அந்த O2 சென்சார் வந்து ரீடிங் எடுத்துக்கும். அதாவது எக்ஸாம்பிள் 0.5 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி ரீடிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு தெரியும் அந்த ECUக்கு அனுப்பிடும். அந்த ECU அதுக்கு ஏற்றபடி இவ்வளோ ஆக்சிஜன் வெளில வருதுப்பா, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபியூலை வந்து உள்ளே இறக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஆக்சிஜன் இப்போ வர்ற ஆக்சிஜன் நல்லா எரிஞ்சே வரும். ஸோ ஆக்சிஜன் கம்மியாக வர ஆரம்பித்தோம். இதுதான் இந்த O2 சென்சார் பேசிக்காக நடக்குது. இந்த உள்ளே வர்ற ஃபியூல் வந்து லீனா இல்லை ரிச்சாக கொடுக்கலாமாங்கிறதுக்கு இந்த O2 சென்சார் மிகப்பெரிய ஒரு காரணம். இந்த O2 சென்சாருங்கிறது 2 டைப் இருக்குது. அதாவது அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, இன்னும் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. அதாவது கேட்டலிக் கன்வெர்ட்டர் மேனிஃபோல்டுலேருந்து வந்தீங்கன்னா கேட்டலிக் கன்வெர்ட்டர் இருக்கும். அந்த கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கு முன்னாடி ஒரு O2 சென்சார் இருக்கும். கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கு பின்னாடி ஒரு O2 சென்சார் இருக்கும். இந்த முன்னாடி இருக்க O2 சென்சாரை நேரோ பேண்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிறத வந்து ஒயிட் பேண்ட் சென்சார்னு சொல்லுவாங்க. இந்த நேரோ பேண்ட் சென்சார் என்ன பண்ணுன்னா, டெல் டு ECU ஹவு ரிச் லீன், அதாவது எந்த அளவு ரிச்சாக வந்து ஃபியூலை வந்து இறக்கணும் இல்லை லீனாக இறக்கணுமா அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நேரோ பேண்ட் சென்சார் வந்து ECUகிட்ட சொல்லும். அதுக்கேற்றபடி ரெடி பண்ணி வச்சுக்கும் ஃபியூல் அனுப்புறது. அதாவது இது சொல்லும் எவ்வளோ வந்து நீ அனுப்பணும், அதாவது ஆக்சிஜன் வந்து இவ்வளோ வெளில போகுது, ஸோ நீ இந்த அளவுக்கு வந்து நீ அனுப்பு அப்படிங்கிறத வந்து இந்த நேரோ பேண்ட் வந்து சொல்லணும். ஆனால் அது எக்ஸாக்டாக சொல்லாது, கரெக்டாக சொல்லாது. அது வந்து இந்த O2 சென்சார் ரெண்டாவதாக சொன்னாலும் ஒயிட் பேண்ட் சென்சார் இதுதான் எக்ஸாக்டாக சொல்லுவோம். இது வந்து ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம், இந்த அளவு வந்து ஆக்சிஜன் வந்து ஸோ இவ்வளோ ஊற்றுற மாதிரி இருக்கும் நீ ஃபியூல் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஒயிட் பேண்ட் சென்சார் எக்ஸாக்டான ரீடிங்கவே கொடுத்துரும் அந்த ECUக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் எக்ஸாக்டாக கொடுக்குறோம், நடுவில் இந்த கேட்டலிக் கன்வெர்ட்டருக்கு அப்புறம் இந்த ரெண்டாவது ஒயிட் பேண்ட் இருக்கும். அதே சமயத்தில் இந்த ஒயிட் பேண்ட் வந்து கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டாவதாக இருக்கிற O2 சென்சார் வந்து பார்த்துக்கும். ஓகேவா, இது வந்து O2 சென்சார் ஃபஸ்ட்டில் இருக்கிற நேரோ பேண்ட் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கும். ஓகே, இவ்வளோ ஆக்சிஜன் வருது, ஆனால் எக்ஸாக்டாக தெரியாது. கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டருக்கு அப்புறம் அது எக்ஸாக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒயிட் பேண்ட் சென்சார் இப்போ வந்து ECUகிட்ட சொல்லி எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ஃபியூல் உள்ளே வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாவது இது வந்து சொல்லிடும். இதுதான் வந்து O2 சென்சார் வந்து நம்மளோட ஒர்க்கிங். ஓகேவா, அடுத்தது வந்து என்னென்னா EGT, எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. எக்ஸாஸ்ட் கேஸ் டெம்பரேச்சர் சென்சார் எதுக்குன்னா, இது வந்து எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்டில் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் வந்து எந்த அளவு எவ்வளோ கேஸ் டெம்பரேச்சர் எந்த அளவு அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு வரும். இது மூலயமா வந்து இது எக்ஸாஸ்ட் EGTக்கு அடுத்து தான் வந்து டர்போ சார்ஜர் இருக்கும் இந்த டீசல் வெஹிக்கிளில். ஸோ வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். டர்போ சார்ஜருக்கு இது ஒரு ப்ரொடெக்டாக இருக்கும். இந்த டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணி எவ்வளோ அனுப்புது அப்படிங்கிறத சொல்கிறதுனால இந்த O2 சென்சார் இந்த ECUக்கு சொல்கிறதுனால ஸோ ரிச்சுவலாக நடக்குதா. இப்போ வந்து கொஞ்சம் இந்த டர்போங்கிறது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த EGTங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட், அதாவது இந்த காரில். ஓகே, அடுத்தது இதுவரையும் சொன்னதான் இவ்வளோதான் இருக்கிறது முக்கியம். அடுத்தது இந்த நைட்ரஜன் சென்சார்னு சொல்லுவாங்க. அதாவது காரில் ஏர் வந்து உள்ள மூலியமாக வர்றதா தான் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகுது, எல்லாமே கம்பஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஏர் உள்ளே வர்ற ஏர் வந்து 100% ஆக்சிஜனாக இருக்காது. ஒரு 70% ஆஃப் நைட்ரஜன், ஒரு 21% ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து இன்ஜின் உள்ளே போகும். ஸோ பாக்கி நைட்ரஜன் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக வெளில போகும். ஸோ அதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு நைட்ரஜன் சென்சார்னு சொல்லிட்டு சில காரில் இருக்கும், டீசல் கார்ஸில் இருக்கும். ஸோ இது ஒன்றும் அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது வரைக்கும் நான் சொன்னது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது பொசிஷன் சென்சார் சொன்னோம், ஏர் ஃப்ளோ சென்சார்ஸ், ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார், அப்புறம் இந்த எமிஷன் சம்மந்தப்பட்ட இந்த சென்சார். இதுதான் ரொம்ப முக்கியமான சென்சார். ஒரு 12-15 சென்சார் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. ஆமாம், ஓகே. இந்த சென்சார்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. டக்குன்னு மாஸ் சென்சார்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீ சொல்லணும் மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார். டக்குன்னு இந்த O2 சென்சார் ஒர்க் ஆகுது இருக்குன்னா இப்படி சொல்லணும். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக சொல்ல மாதிரி இருந்தால் பொறுமையாக வச்சு கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். தேங்க்ஸ்.